ஹலோ மக்களே, நான் மணிகண்டன். ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட சிக்கியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிஸ்டர் எம் உதண்டராமன் மயில் அப்படின்ற ஒரு மைனர் குஞ்சு தான் நம்மக்கிட்ட சிக்கியிருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சவிக்கி மொல்லை மாதிரி, ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ நான் வந்து தப்பாலாம் சொல்லலை. முடிச்சவிக்கி அப்படின்னா நிறைய சமூகத்தில் இருக்கக்கூடிய முடிச்சுகள் எல்லாம் வந்து கெட்ட முடிச்சுகள் எல்லாம் அவிழ்க்கக்கூடிய ஒரு முடிச்சவிக்கி. ஸோ நான் புதுசாலாம் சொல்லலை. ஸோ வடிவேல் அவர்கள் சார் சொன்னது தான் நான் சொல்கிறேன், படத்தில் சொன்னதை. அடுத்து மொல்லை மாறி என்றால் மலை. அதனால் இவரை வந்து நான் வந்து தவறாகலாம் எதுவும் சொல்லலை. பிரதர் வந்து ஐயா வந்து அண்ணன் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் ஒரு மேலெல்லாம் எதையுமே சொல்லலை. முடிச்சவிக்கி மொல்லை மாதிரி வந்து அப்புறம் வந்து மைனர் குஞ்சு அப்படின்னு நான் வந்து பெருமையாக தான் இவரை சொல்கிறேன். ஸோ அதுக்கு நான் விளக்கமும் கொடுத்துட்டேன். நான் வந்து தவறாலாம் எதுவும் சொல்லலை. நம்ம வந்து இந்த இப்படி தான் ஏமாற்றி விற்கிறாங்க அப்படின்ற பதிவில் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு 10K வியூஸ் போயிடுச்சு. ஸோ பார்த்தவங்க அத்தனை பேருக்கும், கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்கும் எனக்கு நன்றி. ஏன்னா நான் அந்த வீடியோஸ் அவ்வளோ வியூஸ் போகும்னு நான் நினைக்கல. அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸு. ஸோ அந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸில் சந்திரசேகர் அப்படின்ற ஒரு முடிச்சவிக்கு வந்து நமக்கு கமெண்ட் பண்ணிட்டாரு. அவரை வந்து அடித்து துவம்சம் பண்ணி தூக்கி விட்டாச்சு. அப்புறம் வந்து ஸோ இப்போ நம்ம மைனர் குஞ்சு மிஸ்டர் எம் உதண்டராமன் மயில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஸோ அவர்களுக்கு நம்ம பதில் கொடுத்தே ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்கு மாடு ஒரு 20,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. 20,000 ரூபாய்க்கு நீங்கள் மாடு ஒரு வளர்த்து ஒரு HF மாடு, HF கிராஸோ ஏதோ ஒரு மாடு வாங்கி சந்தையில் கொண்டு போய் நீங்கள் கொண்டு போய் ஈரோட்லேயோ கருங்கல்பாளையத்தில் எங்கேயோ சிந்தாமணிலேயோ எங்கேயோ கொண்டு போய் 20,000க்கு இங்கேருந்து ஏற்றிட்டு போய் அங்கேருந்து 20,000க்கு யாராச்சும் எங்களை மாதிரி ஒரு ஏழை விவசாயியோ இல்லைன்னா ஒரு ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியோ இல்லைன்னா வருமானமே இல்லாமல் இருக்கிறவங்களோ எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு 70,000 80,000 மாட்டை நீங்கள் வாங்கி இல்லைனா உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நிறைய எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வருமானம் இல்லாமல். எவ்வளோ பேர் விடோஸ் இருக்காங்க, எவ்வளோ தாய் தந்தைகள் வந்து நிறைய தவிச்சிட்டு இருக்காங்க வருமானம் இல்லாமல். நிறைய கைவிடப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு ஒரு 70,000 80,000 மாட்டை வந்து மதிக்கத்தக்க ஒரு மாடு ஒரு 20 லிட்டர் கறக்கக்கூடிய மாட்டை வாங்கி 20,000 ரூபாய்க்கு சும்மா ஃப்ரீயாக அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் மிஸ்டர் முடிச்சவிக்கை. அதனால் அது மாதிரி பண்ணுங்கள், சரியா? அவங்க நேரத்தை இங்கே வந்து கமெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. இது மாதிரி ஒரு புண்ணிய காரியத்தில் நீங்கள் கொஞ்சம் உங்களை ஈடுபடுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய நியூ கமர்ஸ் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துக்கிட்டே இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. தலைவருக்கு நான் போதுமான பதில் கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.